பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். மகாபாரத போர் முடிந்து தர்மராஜன் ராஜ்ய பரிபாலனம் ஏற்று 18 வருஷங்கள் ஆகியிருந்தது. இந்த நேரத்திலே 3 வருடங்களுக்கு முன்னதாக திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தி, சஞ்சயன், பிதுரன் இவர்கள் அத்தனை பேரும் வானப்பிரஸ்தம், அதாவது கிரகசாஸ்திரமும் முடிந்து தன்னுடைய வாழ்நாளின் இறுதி நாட்களை இறைவனை நினைத்து ஜப தபங்களை செய்து அவனையே நினைத்து தன்னுடைய தேகத்தை என்ன சொல்வது விடுவது அப்படின்னு ஒரு ஆசிரமங்கள் அந்த காலத்தில் இருந்தது. வயது ஏற ஏற இந்த பக்குவ நிலை வர வேண்டும் என்று மகாபாரதம் எச்சரிக்கிறது. இன்னைக்கு காட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், அந்த வயது முதிர்ந்த நிலையில் ஒரு விதமான வைராக்கியம் வர வேண்டும். இப்பேற்பட்ட வாழ்க்கையில் இந்த மாயையில் சிக்கி தன்னுடைய கடைசி நாள் வரை அந்த பிரயாணம் என்பது மிக தவறு. ஆரம்பத்தில் வயது சிறியதாக இருக்கும் பொழுது மாயையில் சிக்கிக்கொள்வர். அதையும் தாண்டி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதை உணர்ந்து அந்த வாழ்வினுடைய அர்த்தம் என்ன என்பதை சிந்தித்து அதன்படி நம்மளுடைய வாழ்நாளை முடித்தால் இன்னும் கொஞ்சம் நம் ஆத்மாவானது உயரும். இப்போ இந்த நிலையில் நாரத மகரிஷி தர்மராஜனுடைய சபைக்கு வந்தனர். அவர் எங்கிருந்து வரார் அப்படின்னா, கங்கா தீரம் சென்று அங்கிருந்து நேரா வரார். இதை கேள்விப்பட்டவுடன் தர்மராஜனுக்கு ஆவல், ஏன்னா கங்கா தீரத்தில் தான் அவங்கள வானப்பிரஸ்த ஆசிரமத்தை அனுபவித்து வருகின்றனர். அப்போ என்னுடைய அம்மா திருதராஷ்டிரன், காந்தாரியை சந்தித்தீர்களா அப்படின்னு ஆர்வமாக தர்மராஜன் கேட்கும் பொழுது நாரத மகரிஷி கூறுகிறார், தயவு செய்து உன்னுடைய மனதை கொஞ்சம் கெட்டிப்படுத்திக் கொள் தர்மராஜன். ஏனென்றால் இங்க பாருங்க, ஒவ்வொரு நாளும் தர்மராஜன் திருதராஷ்டிரனுடைய அரண்மனை, அவனுடைய ஆசனம், இந்த ஆசனத்தை பார்த்து நமஸ்கரித்து வந்தான். அவ்வளவு மரியாதை திருதராஷ்டிரன் மேல் தர்மராஜன் வைத்திருந்தார். ஆனால் ஒரு நாள் காலை, அதாவது இன்றைய நாள் காலையில் நமஸ்கரித்த பொழுது மனது மிகப்பெரிய சஞ்சலம். என்னன்னா, ஒருவேளை திருதராஷ்டிரன் இந்த உலகத்தில் இருக்கிறாரோ இல்லையோ என்கின்ற எண்ணம் வந்தது. அன்றைய தினமே நாரதர் இந்த அரண்மனைக்கு வந்திருக்கிறார். அப்போ மனதில் தோன்றிய விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாரதர் வாய் மூலமாக என்ன நடந்தது என்பதை கேட்டறிய வேண்டும் என்ற தர்மராஜனுடைய வேட்கை. அப்போ ஹரித்வார ரிஷிகள் அவங்கெல்லாம் எப்படின்னா, 6 மாதத்திற்கு முன்பாகவே யாருடைய கண்ணிலும் காணவில்லை. அப்படின்னா இங்க பாருங்க, இந்த திருதராஷ்டிரன், காந்தாரி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய அந்திம காலத்தில் எப்படி அவர்கள் கழித்தார்கள் என்பதனை நாரதர் தர்மராஜனுக்கு விளக்கி கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு சகாயத்திற்கு இருந்தவன் சஞ்சயன். யாரு? திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்திக். கடைசி வர வர எந்த விதமான ஆகாரத்தையும் அவர்கள் ஸ்வீகாரம் செய்யவில்லை. அப்படின்னா பசி என்பதனையே வென்றுவிட்டார்கள். நமக்கு எப்படின்னா, எந்த காரணத்திலும் அந்த சாப்பாடு, தூக்கம், இது 2ஐ வெல்வது மிக கடினம். ஆனால் உடம்பில் மாம்சம் என்பது சிறிதும் இல்லாத அளவிற்கு
வெறும் எலும்பு மட்டும் இருந்தால் அந்த தேகம் எப்படி இருக்கும்? இன்னும் சொல்ல போனா தண்ணியை மட்டும் அருந்தி வந்தார்கள். காந்தாரி எப்படி அப்படின்னா அந்த தண்ணி கூட எப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஒரு முறை குடிக்கிற மாதிரி. குந்தி அதுவும் இல்லை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை. இப்போ சஞ்சயன் ஒருவன் இருந்து கொண்டு இவர்களுக்கு என்னென்ன சுசுரூஷை செய்ய வேண்டுமோ செய்து கொண்டு இருந்தார்கள். அந்த ஆசிரமம் மாதிரி கட்டி அதில் இருந்தார்கள். இப்போ அதையும் விடுத்து நேரா அந்த கானக பகுதிக்குள் வந்தனர். சார், கானகத்தில் பிராணிகள் எல்லாம் இருக்குமே. பிராணிகள் வரும், ஆனால் பிராணிகள் வந்து நம்மை கொன்று விடுவோ என்கின்ற பயத்தை தன்னுடைய மனதிலிருந்து தூக்கி வீசி எறிந்திருது. அப்படி இருந்தால் இந்த தேகமானது இறைவனுக்கு ஆகட்டும் என்கின்ற ஒரு நிலை. அது வந்து ஒரு நிலை வந்துட்டா இந்த தேகம் இறைவனுடையது. அவன் நினைத்து இன்றைய தினம் இந்த உலகத்திலிருந்து என்னை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் எடுத்துக்கொள்ளட்டும். லௌகீகத்தில் இன்னும் இருக்கும் பொழுதுதான் அந்த மரண பயம் என்பது நம்மளை வாட்டி வதைத்து கொண்டிருக்கும். எப்படியாவது நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் நான் இன்னும் இருக்க வேண்டும். எவ்வளவு நாள் இருக்க முடியும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. வேணா நாட்களை தள்ளி போடலாம். அந்த கடைசி வரை இறைவா நான் தயாராக இருக்கிறேன் என்கின்ற நிலைக்கு வந்துவிட வேண்டும். அதுதானே பக்குவம். அப்போ முதல் திருதராஷ்டிரன் எப்படி இருந்தாரோ, அதாவது ஈவன் பாண்டவர்கள் மேலே ஒரு துவேஷம், பீமசேனன் மேலே குரோதம். இப்போ பார்த்தோம்னா மனம் முழுக்க வெறுமை, யார் மேலேயும் குரோதம் இல்லை. இதுல என்னன்னா, திடீரென இவங்க காற்றில் இருக்கும் பொழுது காட்டு தீயானது பரவிக்கொண்டு வருகிறது. அப்போ ஐயோ, அந்த தீயானது அருகில் வந்து கொண்டு இருக்கிறது என்று சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் சொல்கிறான். ஆனால் அவனால் எழுந்திருந்து அந்த இடத்திலிருந்து ஓட முடியாத அளவுக்கு அங்க பலகீனமாக இருந்தார் திருதராஷ்டிரர். திருதராஷ்டிரர், அவருக்கு பின் காந்தாரி, அவருக்கு பின் குந்தி, இவர்கள் ஒரு சேர அந்த இடத்தில் இருந்தனர். சஞ்சயன் எவ்வளவோ தூரம் இவர்களை காப்பாற்றி விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒருவன் என்ன செய்து விட முடியும் பாருங்க. அப்போ சஞ்சயா, இனி நீ எங்களை காப்பாற்றி விடலாம் என்று நினைப்பது மிக மிக தவறான ஒரு விஷயம். நான் எங்களுடைய தேகத்தை இறைவனுக்கு, அதாவது இந்த காட்டு தூக்கி அர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனதினால் திருதராஷ்டிரன் நினைத்து விட்டார். அப்போ ஒரு தேகம் இந்த உலகத்தில் விடும் பொழுது எப்படி அப்படின்னா சாதனை செய்து விட வேண்டும். அதற்காகத்தான் இந்த பிறவியே. ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம், கடைசி வரையிலும் அந்த லௌகீக பந்தங்களுக்கு நடுவிலே சிக்கி சின்ன பின்னமாக்கி கடைசி வரை ஏதோ இன்னும் வேண்டும் என்கின்ற நிலையிலே இருந்து தன்னுடைய தேகத்தை விடுவது முட்டாள்தனம். அப்போ எப்படி சாக வேண்டும் என்று பூர்வ திசையிலே முகத்தை வைத்துக்கொண்டு அமர்ந்தனர். அமர்ந்த வண்ணம் தியானம் செய்ய ஆரம்பித்தனர். யாரு? திருதராஷ்டிராதிகள். அப்போ சஞ்சயன் இவா 3 பேரையும் பிரதட்சணை செய்தான். இனி இவர்களை நம்மளால் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது என்று நினைத்தவன் பிரதட்சணை செய்து நமஸ்காரம் செய்து அங்கிருந்து சஞ்சயன் கிளம்ப அந்த காட்டு தீயானது விடு என வந்து இவர்கள் 3 பேரையும் காட்டு தீ விழுங்கியது. இது வரப்போகிறது. இதில் நம்மளுடைய தேகத்தை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்ய போகிறோம். நாம் தேகமானது இறைவனுடைய ஆகுதி ஆகிறது என்பதனை இந்த 3 பேரும் அறிந்தே தங்களுடைய தேகத்தை தியாகம் செய்தனர். இந்த விஷயமெல்லாம் பாருங்க, தர்மராஜரிடம் நாரதர் சொல்லியிருக்கிறார். எப்பொழுது காட்டுத்தீ பருகியதோ வேதவியாசர் சொன்ன பிரகாரம்
திருதராஷ்டிரனும் காந்தாரியும் கந்தர்வலோகத்திற்கு சென்றனர். மட்டுமன்றி பாண்டவனிடம் உன்னுடைய தாயான குந்தி சேர்ந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரினுடைய சவத்தை நான் கண்டே இப்பொழுது நான் உன்னிடம் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்போ இனி அடுத்து அவர்களுக்கு என்ன கர்மங்களை செய்ய வேண்டுமோ அதை ஆரம்பம் செய். ஏன்னா உறுதியான விஷயத்தை நாரதர் மூலமாக தர்மராஜன் தெரிந்து கொண்டார். ஆனால் இந்த விஷயத்தை கேட்டு அதிகமாக அந்த சபையிலே அழுதவன் பீமசேனன். ஏனென்றால் அவன்தான் இந்த நாட்டில் இன்னும் உங்களுக்கு அந்த முதிர்ச்சி வராமல் யாரையெல்லாம் கொல்ல வேண்டும் என்று நினைத்தீர்களோ அவர்கள் இட்ட அன்னத்தை உண்டு கொண்டு இருக்கிறீர்களே என்கின்ற அந்த வைராகியத்தை அவருக்கு கொண்டு வந்தவன் அவனே. வானப்பிரஸ்த ஆசிரமத்திற்கு அவர் கிளம்ப வேண்டும் என்று அவர் மனதை தயார்படுத்தியவன் அவனே. அவர் இப்பொழுது இல்லை என்றவுடன் அந்த வயது, அந்த மரியாதை, இதை மனதில் வைத்துக்கொண்டு அதை நினைத்து கலங்கி அழுதவனும் பீமசேனனே. அவர்கள் சாக வேண்டும், அவர்களை கொல்ல வேண்டும் என்கின்ற குரூர எண்ணம் என்றுமே பீமசேனிடம் இல்லை. ஒரு வாழ்க்கை எப்படி முடிய வேண்டும் என்பது சாஸ்திர ரீதியில் அதனை வயது முதிர்ந்த பின் அவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மாதிரி பீமசேனன் நடந்து கொண்டான். பீமசேனன் மட்டுமா அழுதான்? இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் அஸ்தினபுரமே அழுதது. ஏன்னா அவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள் திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தியின் மேல். நல்ல ஆத்மாக்கள் இருக்கும் வரை நமக்கெல்லாம் என்னென்ன உதவிகளை செய்தார்கள் என்பதை அனைத்தையும் நினைத்து பார்த்து பார்த்து அழத் தொடங்கினர். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, பகவான் கிருஷ்ணன் துவாரகா பட்டினத்தில் ஒரு சத்திர யாகத்தை ஆரம்பித்தார். சரி, அந்த சத்திர யாகம் என்பது 12 வருடம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான யாகம். பகவானுடைய 3 ரூபங்கள் அந்த சத்திர யாகத்தில், அதாவது வேதவியாசர், பரசுராமர், சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணனே முன்னிருந்து அந்த சத்திர யாகத்தை நடத்தி முடித்திருந்தனர். அந்த யாகம் முடிந்தவுடனே எல்லாரும் அந்த அவபிருத ஸ்நானம் என்று சொல்வார்கள். யாகத்தை நல்லபடியாக நடத்தி முடித்து அதனை அர்ப்பணம் செய்து அதனை சமர்ப்பணம் செய்து அருகில் இருக்கக்கூடிய நதியில் சென்று அவர்கள் அனைவரும் அந்த ஸ்நானம் செய்யும் கூடிய அந்த சடங்கிற்கு பெயர் அவபிருத ஸ்நானம். அப்போ இப்போ பகவான் கிருஷ்ணனுடைய மனதில் இப்போ துவாபர யுகம் முடிய போகிறது, கலியுகம் என்பது ஆரம்பிக்கப்பட வேண்டும். அப்போ கலியினுடைய பிரபாவம் வர வேண்டும் என்றால் நல்ல குலமானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. அப்ப நல்ல குலம் என்று இருப்பது யாதவ குலம் ஒன்றே, அது நாசம் ஆக வேண்டும். அப்போ அந்த நேரத்திலே யாதவர்கள் மூலமாக ஒரு வேண்ட தகாத ஒரு நிகழ்ச்சி நடந்தது. சகல ரிஷிகளும் சேர்ந்து ஒரு சேர அந்த இடத்தில் வந்து கொண்டிருக்கு. அதாவது விஸ்வாமித்ர ரிஷி, பிருகு ரிஷி, கண்வ ரிஷிகள், இப்படி எல்லாம். அப்போ சாம்பன் பகவான் கிருஷ்ணனுடைய மகன் கூட தன்னுடைய நண்பர்களை அழைத்து கொண்டு வேண்டுமென்றே கர்ப்பிணி வேஷம் தரித்த மாதிரி நடித்து கொண்டு ரிஷிகளை பார்த்து அவன் கேள்வி கேட்கிறான். இந்த கர்ப்பிணிக்கு ஆண் குழந்தை பிறக்குமா, பெண் குழந்தை பிறக்குமா என்று பல வருட காலங்கள் தபஸ் செய்து அவ்வளவு மகிமை வாய்ந்த ரிஷிகள் முன்னாடி கிண்டலும் கேலியமாக எந்த குழந்தை பிறக்கும் என்று யாதவ குல சிறார்கள் சொன்ன உடனே, உங்களுக்கு நிச்சயமாக உலக்கையே பிறக்கும்,
அதுவே உங்களுடைய வம்சத்தினுடைய நாசத்திற்கு காரணமாகும் என்கின்ற ஸ்ராபத்தை ரிஷிமுனிகள் கொடுத்தனர். ஏற்கனவே காந்தாரியின் ஸ்ராபம் யாதவ குலம் அழிய வேண்டும். என் குலத்தை எப்படி தந்திரமாக மகாபாரத யுத்தத்தில் அழித்தாயோ கிருஷ்ணா, அதே போல உன்னுடைய குலமும் அழிய வேண்டும் என்று காந்தாரி சாபமிட்டால் அதை கிருஷ்ணன் ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவள் மிக தபஸ்வி. அவருடைய வார்த்தை பலிதமாக வேண்டும் என்று கிருஷ்ணன் நினைத்தான். அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டான். அவளுடைய சாபம் இல்லாமல் இப்ப ரிஷிகளுடைய சாபமும் சேர்ந்து கொண்டது. உடனே இந்த குழந்தைகள் எல்லாம் பயந்தனர். என்ன செய்வது என்று தெரியவில்லை. உடனடியாக சென்று பகவான் கிருஷ்ணனிடமும் ராஜன் உக்ரசேனனிடமும் இந்த விஷயத்தை தெரிவிக்க, அடுத்து என்ன நடந்தது என்பதனை நாளை பெறுகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.